நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி மெமோரியல் ஹாஸ்டல் January 9 to 12. Click the link below and register. ஊர் உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் உறவா கனெக்ட் ஆகி அப்படி வளர்ந்த ஒரு பிள்ளை. அதனால எனக்கு எப்பவுமே இமோஷ்னலாகவே வந்து கன்னியாகுமரியோட ஒரு பெரிய லாஸ்ட் 8 years of my career வந்து I was heading Samsung mobile B2B business for 5 countries. ஓகே. ஸோ அதுதான் என்னுடைய ப்ரீஃப் ப்ரொஃபைல். எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் நீங்கள் எவ்வளோ கிரவுண்டடாக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பண்பாடை நமக்கு எப்படி கற்றுத்தருது, ஃபேமிலி என்ன ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, சொசைட்டி என்ன ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. இப்போ நான் வந்து ரொம்ப பல்சமய நோக்கத்திலே இருப்பேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஊர் வளர்த்த பிள்ளை அப்படிங்கிறப்ப வந்து நான் எனக்கு எல்லாருடைய கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கும்ல, எமோஷனுமே இருக்குது. அதுதான் நேச்சுரலி மீ. அது நான் மிகையெல்லாம் இல்லை, திஸ் இஸ் மீ அப்படிங்கிறது தான். கிரேட் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது நம்ம பார்த்தது, யாராவது எங்ககிட்ட வந்து அப்போவே நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பீங்களா, அப்போவே லவ் வந்துடுச்சா, இந்த ஏஜில் லவ் அப்படிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. சார்ட் ஆஃப் மிரக்கிள் தான் சொல்லணும். வை சம்படி இஸ் இன் ஆர் லைஃப் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே கேட்குற எனக்கு ஆச்சரியமாக தாங்க இருக்குது. அவ்வளோ அதை கேட்கும்போது யாராவது 1ஆம் கிளாஸில் எப்படி உங்களுக்கு லவ் வரும், அவள் ஹார்மோன்ஸே டெவலப் ஆகிருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் தட் இஸ் த ட்ரூத். இது ஒரு பர்பஸ்ஃபுல் லிவிங் இல்லையா? இப்போ ஒரு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ சான்ஸ், இட் இஸ் அ சாய்ஸ். அதே மாதிரி ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பிள்ளான்னு ஒரு ஆண் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுறதுக்கு அழகா இருக்கும், அப்படி பேசிப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவில் ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி நிறைய பெண்களும் இருக்கிறாங்க. கடிந்து இப்போ வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அப்படி ஒரு எதிர்ப்புச்சல் கூட வரலங்க உங்கள்கிட்ட இருந்து. கடிந்து பேசுறதோ இல்லை, யூஸ்வலா வந்து ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசிராதமா அப்படின்வாங்க. நான் நேச்சுரலா அப்படிதான். பட் ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் பேக்ரவுண்டில் இருந்த பயணிச்ச ஒரு ஆள் எப்படிங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை ஏற்றுக்கிட்டு நடைபெற ஒரு கட்சியில் வந்து சேரணுங்கிற ஸ்பார்க் வந்துச்சு? என்னோட பெரிய பொண்ணு வந்து May 17th ஆல்மோஸ்ட் 8 PM அந்த டைம் தான் பிறந்தாங்க. அப்போ என்னுடைய ஜியாகிரபிக்கான அரசியல் எது, யார் பேசுகிறாங்க? ஸோ தென் நாம் தமிழர் கட்சி, அண்ணனோட பேச்சு, அவர் எனக்கு புக்கில் படித்த கேரக்டர்ஸ் எல்லாம் அதிகமாக பேசுகிறாரு. புக்கில் நம்ம வந்து சும்மா ஒரு 2 சென்டென்ஸில் ஒரு விஷயங்களை படிச்சுட்டு போயிடுவோம். இவ்வளோ டீப்பாக இவ்வளோ எடுத்து பேசுகிறாரு, இவ்வளோ வரலாறு இருக்குது, நமக்கு தெரியாது. வி ஃபீல் வெரி அஷேம்ட் ஆக்சுவலி. ஏன் எனக்கு சீமானண்ணனை ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, அவர் பேசுகிற அரசியல், தமிழ்நாட்டுக்கு பேசுகிற அரசியலை என்னால் அப்படியே டிஸ்ட்ரிக்டில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறது, ஒரு கேடராக இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் 365 days பாலிட்டிஷியனாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய மைண்ட் செட். அது வந்து அப்படி அந்த ட்ராவலில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா யோர் கமிட்மெண்ட் வித் பீப்புள் வில் பி த ப்ரையாரிட்டி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தேர்தல்களம் 2026 சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு விருந்தினர் தான். தமிழ்நாட்டினுடைய ஒரு மாநில கட்சியாக அண்மையில் அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளரும் கன்னியாகுமரி தொகுதியினுடைய வேட்பாளராக களமிறங்க இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமிகு மரியா ஜெனிஃபர் நம்ம இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் அருள், நீங்க எப்படி? நலமா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி உங்களை மீட் பண்ணதில்ல. நான் ரொம்ப நாளாக உங்களை மீட் பண்ண நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் ஏன்னு கேட்கணும். சரிங்க. ஏன் அப்படின்னா
இந்த கட்சியில் இருக்கிறவங்கள நான் பொதுவாக எல்லா கட்சியும் நம்ம வந்து பார்க்குறோம். ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக எல்லா கட்சியில் எப்படிலாம் எங்கேருந்தெல்லாம் ஆட்கள் வராங்க, எப்படிலாம் பேசுவாங்கன்னு பார்க்கும்போது, இந்த கட்சியில் ஒரு டெக்கி ஃபேஸாக நீங்கள் தெரிஞ்சீங்க. ஒரு டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறது, வித்தியாசமான முறையில் வந்து மக்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறதுலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதனால் இவங்கள பார்த்தே ஆகணும். ஏன்னா பொதுவாக உங்கள் கட்சி மேலே இருக்கிறது என்னென்னா, ஒரு ஜோல்னா பையை மாட்டிக்கிட்டு, ஒரு மஞ்சள் பையை தூக்கிக்கிட்டு, ஒரு ஒரு பழைய சட்டையை போட்டுக்கிட்டு யாராவது வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான இடத்துல இருக்கும்போது, அப்படிலாம் இல்லை, நாங்கள் வேற மாதிரி அப்படின்னு காட்டுற ஒரு நபராக அவங்கள நான் பார்த்தேன். மரியா ஜெனிஃபர் யார் ஃபஸ்ட்டு? அதில் வந்து நம்ம துவங்கிடலாம். ஹூ இஸ் மரியா ஜெனிஃபர் பிஃபோர் என்டிகே? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹோஸ்டிங் மீ. முதல்ல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க கட்சியை பற்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. லைக் எனி அதர் பர்சன், மரியா ஜெனிஃபர் இஸ் அ வெரி நார்மல் பர்சன். ஒரு என்னோட ஊர் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி நகராட்சியில் இருக்கக்கூடிய இடம் தான் கன்னியாகுமரி அப்படிங்கிற பகுதி. அங்கே பிறந்து வளர்ந்த ஒரு குழந்தை. ஊரே வளர்த்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சில பிள்ளைங்களை. அதாவது என்னுடைய அம்மா அப்பா வந்து சின்ன வயதுலேயே வந்து அவங்க பணி காரணமாக வெளிநாட்டில் வேலை செஞ்சாங்க ரெண்டு பேருமே. ஸோ ஃபர்ஸ்ட் 5 years ஆஃப் மை லைஃப்பை வந்து நான் பாட்டி தாத்தாவோட தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அதில் எனக்கு என்ன இமோஷ்னலாக நான் கனெக்ட் ஆவேன் அப்படின்னா, எங்கள் ஊர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஊர். அதாவது லூர்து மாதா சர்ச்சாக இருக்கட்டும், அதே மாதிரி முத்தாரம்மன் கோயில், பகவதி அம்மன் கோயில், இதை சுற்றின ஒரு ஒரு சோஷியல் செட்டப், அதில் இருக்கிற மக்கள், யாரோடையுமே வந்து நம்ம வந்து உறவாக இருக்கணும்னு இல்லை, ஊர் உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஊர் உறவாக கனெக்ட் ஆகி உண்மை. அப்படி வளர்ந்த ஒரு பிள்ளை. அதனால் எனக்கு எப்போவுமே இமோஷ்னலாகவே வந்து கன்னியாகுமரியோட ஒரு பெரிய பாண்டிங் உண்டு. அப்படி வளர்ந்த பிள்ளை. படித்தது கன்னியாகுமரியில் தான், விவேகானந்த கேந்திர வித்யாலயாவில் படித்தோம். 12th முடித்ததுக்கப்புறம் என்ஜினியரிங் வந்து காருண்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில். அதுக்கப்புறம் எம்பிஏ இன் ICFI சென்னை, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில். அப்புறம் ஐ காட் பிளேஸ்ட் இன் பொலாரிஸ் ஹியர் இன் நாவலூர். ஓ ஓகே. ஆமாம், இப்போ பிஸ்னஸ் அனலிஸ்டாக ஐ ஸ்டார்டட் மை கெரியர் ஹியர். அதுக்கப்புறம் அங்கேருந்தே ஐ காட் பிளேஸ்ட் இன் டு துபாய் பொலாரிஸ்க்கு நான் ஷிஃப்ட் ஆனேன். அப்புறம் 2008லேருந்து 2023 வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ஜேர்னி இன் மிடில் ஈஸ்ட், துபாய், கத்தார், பஹ்ரைன், ஒமான், குவைட், எல்லா நாடுகளுக்கும் ட்ராவல் பண்ணி லாஸ்ட் 8 years ஆஃப் மை கெரியர் வந்து ஐ வாஸ் ஹெட்டிங் சாம்சங் மொபைல் B2B பிஸ்னஸ் ஃபார் 5 countries. ஓகே. ஸோ அதுதான் என்னுடைய ப்ரீஃப் ப்ரொஃபைல். ஸோ இதில் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னியில் வந்து நிறைய கற்றுக்குறோம். நிறைய அதாவது ஒரு சோஷியல் ஃபேப்ரிக்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அந்த இமோஷ்னலாக நம்ம எப்படி நம்ம அட்டாச் ஆகிக்கிறோம் நம்ம சொசைட்டியோட, நம்ம ரிலேஷன்ஷிப்ஸோட, அது நமக்கு என்ன கற்றுத்தருது, நம்மளை எப்படி ரூட்டட் ஆக்குது, எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் நீங்கள் எவ்வளோ கிரவுண்டடாக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பண்பாடை நமக்கு எப்படி கற்றுத்தருது, ஃபேமிலி என்ன ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, சொசைட்டி என்ன ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, இது எல்லாமே நான் உணர்ந்திருக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒரு இடத்துல பிறந்தோம், நான் எதுக்காகவோ ஒரு இடத்துல நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நொமேட் மாதிரி நம்ம இருந்தால் கூட நம்மளுடைய ரூட்ஸ், நம்மளுடைய பிலாங்கிங்னஸ் டு தட் பிளேஸ் வந்து பெரிய ஸ்ட்ரென்த் அண்ட் அடையாளமாக நமக்கு மாறுது. நம்மளுடைய ஜேர்னியில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், எவ்வளோ ஆழமான புரிதல் வேணும், அப்படிங்கிறதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். இன்னொன்று, நான் பர்சனலாகவே வந்து நான் வெரி பாசிட்டிவ் பர்சன். என்னால் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்க முடியாது. ஐ சூஸ் டு பி ஹாப்பி. அது அது ஐம் லைக் தட். எனக்கு வந்து ஐம் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். I'll choose to be happy, I'll choose to be positive. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இட்ஸ் மை சாய்ஸ் தானே. அட் தி எண்ட் ஆஃப் த டே வாட் ஐ திங்க் இஸ் மை சாய்ஸ். ஸோ ஐ சூஸ் டு டூ வாட் அப்படிங்கிறது தான் டிஃபைன்ஸ் மீ. ஸோ அதில் ஐ சூஸ் பெட்டர் திங்ஸ் இன் லைஃப். ஸோ தட் மேக்ஸ் மீ ட்ராவல் அண்ட் என்ஜாய். எஸ், நீங்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தையை ரொம்ப ஆழமாக பயன்படுத்துகிறீங்க, வேர்களை பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிறது. இவ்வளவு பல பயணங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய மரியா ஜெனிஃபருக்கு ரூட்டோட எப்பயுமே கனெக்டடாக இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை போக்கு ஏன் இருந்துக்கிட்டே இருக்குது? எதுவும் உங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கனெக்டிங் பாயிண்ட் அது ப்ராப்ளி அது என்ன சொல்கிறது, அது தட் இஸ் வேர் ஐ பிலாங்ல. நான் அங்கே தானே இருந்திருக்கேன், நான் அங்கே தான் இருந்திருக்கிறேன். என்னுடைய எல்லாமே அங்கே தான். என்னுடைய அடையாளம், என்னுடைய எதிர்காலம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே இதை சுற்றி தானே இருக்கும். என்னுடைய மொழி, என்னுடைய என்னுடைய வழிபாடு, என்னோட உணவு,
நான் எப்படி செயல்படுறேன், சிந்திக்கிறேன், எல்லாமே அதை சார்ந்து தானே. ஓகே. ஸோ அதனால எனக்கு எப்போவுமே அந்த அது மேலே என்னோட ஊர் மேலே எப்போவுமே எனக்கு பெரிய பற்று இல்லாம பெரிய உங்களுக்கு இருந்ததே இருந்ததே கிடையாது இல்லை, அப்படின்னு இருந்ததே சொல்றீங்க. இருந்ததே கிடையாது. அஃப்கோர்ஸ் நீங்க உங்களை பத்தி ஷார்ட்டா சொல்லும்போதே தெரிஞ்சிருச்சு உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க குழந்தையில எப்படி இருந்திருப்பீங்க அல்லது வளரும் பருவத்தில் எப்படி இருந்திருப்பீங்க அப்படிங்கிறத நீங்க அசைப்படும் போது உங்களுக்கு எதனா வந்து இன்னுமே பசுமையான நினைவுகளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பள்ளி கல்லூரியை முடிக்கும் போதே நாம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போவோம் அல்லது இப்படி பண்ணணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு தான் இயங்குனீங்களா, இல்ல காலம் உங்களை நோக்கி கொண்டு போச்சா? இனிஷியலாக நான் சொல்லணும்னா நான் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட் அப்படின்னு இன்ட்ரோவர்ட். ஆமாம், இன்ட்ரோவர்ட் ஓ. அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக இன்ட்ரோவர்ட் அப்படின்னா ஒரு ரொம்ப நெகட்டிவான ஒரு கேரக்டர் அப்படின்னு நம்ம நினைப்போம். நிறைய பேருக்கு அப்படி தான் புரிதல். எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சன், வெரி குட். இன்ட்ரோவர்ட் அப்படின்னா ரொம்ப நெகட்டிவான பர்சன் அப்படின்னு. ஆனால் வெரி லேட் இன் மை லைஃப் ஐ அண்டர்ஸ்டுட் தட் வே யூ ட்ரா யுவர் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் அப்படிங்கிறது தான் டிஃபைன்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் an introvert is and what an extrovert is. ஓகே. நீங்கள் ஓகே. உங்களோட ஸ்ட்ரென்த் எதுலேருந்து எடுக்கிறீங்க. பீங் an இன்ட்ரோவர்ட்டுங்கிற பர்சன் வந்து உங்களுக்குள்ளேயே உங்களுடைய செல்ஃப் ஆன சிந்தனை, நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது, உங்களுடைய சாலிட்யூட், உங்களுடைய தனிமையிலிருந்து நீங்கள் ஸ்ட்ரென்த்தை ட்ரா பண்ணுறீங்க அப்படிங்கிறது இன்ட்ரோவர்ட்டான ஒரு கேரக்டர். அதே இது எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்க வந்து நண்பர்கள், சொசைட்டி, இல்லை வேறு சோஷியல் உறவுகள் செட்டப், எல்லாரோடய உங்களை சேர்ந்து தாண்டின வேற இடங்கள்ல இருந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் வந்து ட்ரா எடுக்கிறீங்க. எடுக்கிறது. ஸோ தென் யூ பிகம் an extrovert. ஸோ தீஸ் டூ கேரக்டர்ஸ் ஆர் நாட் ஆப்போசிட்ஸ். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், தட் இஸ் நத்திங். ஆமாம், ஓகே. இது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர். அதில் வந்து ஐ ஹட் பீன் லைக் திஸ் ஃப்ரம் வெரி பிகினிங். அதாவது வெரி செல்ஃப் ஓரியன்ட், செல்ஃப் தாட் ப்ராசஸ் இருக்கும், சுயமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்துக்கு வந்து இது 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 எதனால நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி பெட்டராக இருக்கலாம், அந்த மாதிரியான சிந்தனை எப்போவுமே இருக்கும். தனிமையான உணர்வுகள் நிறைய வாட்டி இருந்திருக்குது. ஏன்னா நான் அந்த ஸ்டார்டிங் ஆஃப் மை லைஃப்பில் வந்து நம்ம தனியாக இருக்கிறனாலையோ என்னவோ தெரியல, ஃபியர்ஸ், இன்செக்யூரிட்டிஸ், ஆன்சைட்டிஸ், யாரை நம்புறது, இவங்க நம்பலாமா அப்படிங்கிறது நேச்சுரலாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே. இல்லையா. இப்போ ஓகே. நம்ம பேரண்ட்ஸ் பக்கத்துலேயே இருந்து வளரும் போது நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபீலிங் இருக்கும், நம்மளை வந்து கேர் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது இல்லாத இருக்கும் பொழுது நம்மளை நாமே எப்படி பாதுகாத்துக்கிறது. பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலாகவே நம்மக்கிட்ட ஒரு இது இருந்திருக்கலாம். ம், 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 ம். ஸோ நான் ரொம்ப ஓப்பன் அப் பண்ண மாட்டேன் யார்கிட்டையும். எல்லார்ட்டையும் ரொம்ப ஃப்ரீயாக என்னெல்லாம் நினைக்கிறேனோ எல்லாத்தையும் ஷேர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஓகே. ஸோ ஓகே. கொஞ்சம் அந்த மாதிரி ஐ எம் வித்தின் மை செல்ஃப். பட் அந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி 10 வயதில் நான் இப்படி ஆகணும், 12 வயது, 15 வயது, 20 வயதில் வந்து இந்த டைம் லைனில் வந்து ஒரு டார்கெட் வச்சு இதெல்லாம் அச்சீவ் பண்ணணுமா அப்படின்னு நான் சிந்திச்சேனா அப்படின்னா இல்லை. பட் அப்படின்னா ஒரு எய்ம் இருந்திருக்கும்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது என்னென்னா வெரி இந்த டைமில் இதை பெஸ்ட்டாக பண்ணணும் ஓகே. அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஓகே. சிந்தனை. இப்போலேருந்து எப்போவுமே அப்படி தான் இருந்திருக்கு. ஓ. ஆமாம், இப்போ ஸ்கூல் படிக்கும் பொழுது 10th இஸ் அ மைல் ஸ்டோன். அப்போ 10th நல்லா படிக்கணும், நல்லா ஸ்கோர் பண்ணோம். அப்போ ஐ ஸ்கோர் டிஸ்ட்ரிக்ட் 3rd ரேங்க் ஹோல்டராக ஓ. வந்தேன். ஆமாம், அப்புறம் 12th நல்லா படிக்கணும், என்ட்ரன்ஸ் எழுதணும், அப்போ கெரியரில் இது பண்ணணும். ஸோ இந்த ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்பில் என்னால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அது வித் ஃபுல் இன்டெகிரிட்டியோட, நம்ம நினைக்கிறது ஒன்று, பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்று இல்லாமல் நம்ம உண்மையாகவே இதுதான் நினைக்கிறோம், இதுதான் பேசுகிறோம், இதுதான் செய்கிறோம். ஸோ அந்த இன்டெகிரிட்டியோட எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் டெலிவர் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுறோம். ம். அதில் வெற்றி தோல்வி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல, அந்த கேப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது லேர்னிங். ஓகே. ஸோ அதில் தான் அப்படி தானே எல்லாரோட ஜேர்னியும் உண்மை போகுது. உண்மை உண்மை. ஸோ அப்படியான ஒரு கேரக்டர். அண்டு ஒன்று வரும்பொழுது இப்போ நீங்கள் கேட்கலாம், பர்ஃபெக்டாக எய்ம் பண்ணி துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்து ரிட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் அப்படி தோணலாம், ம், 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 ஒருவேளை இதெல்லாமே ரொம்ப பிளான்ட் அட்டெம்ப்ட் ஆ. அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி ஏன் சில பேர் அந்த மாதிரி பிளான் பண்ணி பாலிடிக்ஸ்க்கு வராங்கங்க, திடீர்னு ஐபிஎஸ்ஸா இருக்காங்க, டக்குன்னு இங்க வந்துடுறாங்க. இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் எப்போவுமே எங்களுக்கு சில தாட்ஸ் உண்டு, எப்படி நீங்கள் வந்து கோயிங் பேக் டு அவர் ரூட்ஸ், இல்லாட்டி அந்த தாட் ப்ராசஸில் நானும் என்னோட கணவர் சாலமனுமே வந்து துபாயில் இருக்கும் பொழுதே ம். நம்ம வந்து ஊரோட கனெக்டடாக இருக்கணும். ஏன்னா நம்ம ப்ரொஃபஷ்னலி ரொம்ப டிஸ்கனெக்டடாக போயிட்டோம். முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் வந்து அரசு பள்ளியில் படிப்பாங்க, அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க, மக்களோட ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. உண்மை. ப்ரொஃபஷ்னலி ஆல்சோ தேல் பி கனெக்டட். ஆமா. ஆனால் நம்ம வாழ்கிற காலகட்டத்தில் நம்மளை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க, தென் வெளிநாட்டு வேலை, இல்லாட்டி வெளி ஊருக்கு வேலை. ஸோ வேலைக்கும்
மக்களுக்குமான மக்களுக்குமான தொடர்பு இல்ல. சம்மந்தமே இருக்காது. நம்ம ஏதோ வெக்கேஷனுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ற ஒரு பிளேஸா தான் நம்ம ஊர பார்க்குறோம். ம், 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 ம். அது எங்களுக்கு எப்பவுமே ஒரு கேப் இருந்துட்டே இருந்தது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து இங்க ஏதாவது பண்ணணும். வில் ஹேவ் டு டூ சம் பிசினஸ். மக்களோட கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை அமைக்கணும் அப்படிங்கிறது. அத ரிட்டயர் ஆயிட்டு வரக்கூடாது. when we are active we need to come. அப்பவே வரணும். அப்படிங்கிற எண்ணமும் இருந்துட்டே இருந்தது. ஓகே. ஸோ பிள்ளைங்களுடைய அந்த டைம் லைன் இருக்கும் இல்லையா, ஸ்கூல்ஸ், அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் நம்ம பார்க்கணும். நம்மளோட டிசிஷன்ஸ் அவங்களோட லைஃப்பையும் பெருசாக பாதிச்சிடக்கூடாது. ஸோ அதுக்கான கரெக்டான டைம் வரும்பொழுது வி தாட் வில் கம் பேக் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதில் முக்கியமாக சொல்லணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி எய்ம் பண்ணி குறி வச்சு டார்கெட் வச்சு நம்ம வந்து அடித்து எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. பட் தி பெஸ்ட் திங் தட் வி டூ இஸ் வி எம்ப்ரேஸ் எனி அன்சர்டனிட்டிஸ். இப்படி நினச்சி தான் வருவோம். நான் இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா அப்படி பாலிடிக்ஸில் வரணும், கள அரசியலில் டைரெக்டாக வருவோம், கேண்டிடேட் அனுப்போம், அந்த மாதிரி எந்த கனவுகளும் இருந்தது கிடையாது அதை பற்றி. இருந்ததே கிடையாது. அதுக்கான தாட் ப்ராசஸ் கூட வந்தது கிடையாது. வி கேம் பேக் டு இந்தியா. அப்போ வந்துட்டு நாங்கள் சென்னையில் செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினச்சி வந்திருந்தோம். அண்ட் இங்கே ஒரு பிஸ்னஸ்க்கான ஸ்கோப்ஸை ரெடி பண்ணிவிட்டு பிள்ளைங்களுடைய படிப்பு, அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் இங்கே வச்சு பார்த்துட்டு அண்ட் தென் வி தாட் ஸ்லோலி வி வில் என்கேஜ் வித். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து 2014 நம்ம வந்து கட்சியில் உறுப்பினராக இருக்கிறோம். அண்ட் 2019-20 வந்து நான் செந்தமிழர் பாசறை அமீரகத்துடைய மகளிர் பாசறை பொறுப்பாளராக இருந்தேன். ஆமாம், அங்கேயும் நம்ம செயல்பட்டோம். ஸோ கட்சியில் வி ஆர் நாட் நியூ. நம்ம எல்லாரையுமே தெரியும், ஒர்க்கும் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கேருந்து அந்த மாதிரி ஒரு தளத்தில் இயங்குவோம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம பிளான் இருந்தது. பட் கேண்டிடேட்டாக அண்ணன் வந்து சூஸ் பண்ணப்போ தென் இந்த கிரவுண்ட் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் வந்து ஆக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு களத்துக்கு. அந்த ஷிஃப்ட் இடம் மாறும் பொழுது தென் சென்னை டு கன்னியாகுமரி, தென் அங்கேருந்து ஒரு அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு தனி நபராக மரியா ஜெனிஃபரால் முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பின்னணி வேணும் இல்லையா, உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேணும்னா பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக பக்கத்தில் சாலமன் நிற்பார். பார்க்கும்போதே இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்காங்க, அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கே கூட அந்த சமயம் தோணும். நம்மளும் நம்ம மனைவி கூட இப்படி தான் இருக்கணும்லாம் எனக்கு தோணி இருக்கு. ஸோ உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஆனால் எப்படி வளரும்போதும் சரி இப்பயும் சரி ரெண்டுமே சேர்த்து சொல்லுங்கள். அம்மா அப்பா வெரி நார்மல் யூஸ்வலாக இருக்கிற மாதிரியான ஃபேமிலி. அண்ட் தாத்தா வந்து கொஞ்சம் ஊர் தலைவராக இருந்தார். ஏதாவது பார்ட்டி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி தான் இருக்கு. பொலிட்டிக்கலி ஒன்றுமே கிடையாது. பட் தாத்தாவோட பேர் மரிய மைக்கேல். கன்னியாகுமரியில் வந்து பெரிய ஒரு ஆளுமை அண்ட் ஊர் தலைவராக இருந்தாங்க. ஸோ அந்த லீனியேஜ் வந்து அவங்களோட பிள்ளைங்களுக்கும் இருந்தது, எங்களுக்கும் இருந்தது. நாங்கள் வந்து தாத்தா த வே ஹி ஹேண்டில்ஸ் ஒரு பொது நியாயம்னு பேசுவார் தாத்தா. அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஓகே, அது கரெக்ட். சின்ன வயசுலேருந்தே அதை நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஒரு பிரச்சனை இருக்கும், ஊரில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும், அதுக்குன்னு ஒரு பொது நியாயம் இருக்கும். அதை வந்து அழகாக எடுத்து ஆர்டிகுலேட் பண்ணி 2 பேருக்கும் அழகாக கம்யூனிகேட் பண்ணி ஒரு ஹார்மனியை உண்டு பண்ணுறதுங்கிறது ஒரு லீடர்ஷிப். உண்மை. தலைமை பண்புக்கான அழகு அதுதான். ஸோ அதை அழகாக அவங்க பண்ணினதை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தென் எவ்ரிபடி அம்மா அம்மா ப்ரொஃபஷ்னலாக நர்ஸாக இருந்தாங்க. அப்பா இஸ் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணாங்க. 2 பேருமே அப்ராடில் இருந்தாங்க. ஐ ஹாவ் அ சிஸ்டர். ஸோ அவங்களும் ப்ரொஃபஷ்னலி ஷீஸ் தேர், ஷீஸ் வித் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலிங்கிறது வந்து ஒரு இமோஷ்னல் ஸ்ட்ரென்த் தான் அட் தி எண்ட் ஆஃப் த டே. அவங்க தே ஆர் தேர் ஃபார் அஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு இது. அண்ட் ஃபேமிலி வில் நாட் ஜட்ஜ். என்னோட ஃபேமிலியில் வந்து தே நாட் ஜட்ஜ். இப்படி தான் இவங்க இப்படி தான் இருக்கணும், இந்த பாக்ஸ் இந்த ஃப்ரேம்குள்ளே தான் இவங்க இயங்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு ஃப்ரீடம். இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்லேயே வந்து இப்போ நான் வந்து ரொம்ப பல்சமய நோக்கத்திலே இருப்பேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு ஊர் வளர்த்த பிள்ளை அப்படிங்கிறப்ப வந்து நான் எனக்கு எல்லா எமோஷனுமே இருக்கு. அதுதான் நேச்சுரலி மீ. அது நான் மிகையெல்லாம் இல்லை, திஸ் இஸ் மீ அப்படிங்கிறது தான். பட் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து வளர்ந்துருக்கிறப்போ அதில் இருக்கிற சில விஷயங்களை நம்ம வந்து உள்வாங்கி நம்ம வந்து அது எல்லா ஃபேமிலிலையும் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் மியூச்சுவலி வி டோன்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் யாரையுமே அதை பண்ண மாட்டோம். அவங்கவுங்களுடைய பிலீவ்ஸ் அவங்கவுங்களுடைய இதை வந்து ரொம்ப எம்ப்ரேஸ் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி அட்மாஸ்ஃபியர் என்னோடது. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி சாலமன் வந்து எப்படி சொல்ல, அது ஒரு சின்ன ஒரு வார்த்தையில் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட முடியாது. இட்ஸ் அ மிரக்கல் அப்படின்னு தான் சொல்லலாம்.
மிரக்கிள் டசன்ட் ஹேப்பன் இன் எவ்ரிபடிஸ் லைஃப். எஸ், உண்மை. ஆனால் ஃபார் மீ இட்ஸ் a மிரக்கிள். ஓகே. ஏன்னா 5.5 வயதுலேருந்து எனக்கு சாலமனை தெரியும். கிரேட் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது நம்ம பார்த்தது. யாராவது எங்ககிட்ட வந்து அப்போவே நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பீங்களா, அப்போவே லவ் வந்துடுச்சா, இந்த ஏஜில் லவ் அப்படிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஓகே. சார்ட் ஆஃப் மிரக்கிள் தான் சொல்லணும். ஒய் சம்படி இஸ் இன் ஆர் லைஃப் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே கேட்குற எனக்கு ஆச்சரியமாக தாங்க இருக்கு. அவ்வளோ அதை கேட்கும்போது யாராவது 1ஆம் கிளாஸில் எப்படி உங்களுக்கு லவ் வரும், அவள் ஹார்மோன்ஸே டெவலப் ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் தட் இஸ் த ட்ரூத் அண்ட் தட் இஸ் அ ரியாலிட்டி. ஸோ தட் இஸ் அ மிரக்கிள். ஐ ஸ்டில் கால் இட் அஸ் அ மிரக்கிள். அது சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த மிரக்கிளோட ஸ்ட்ரென்த் நமக்கு அந்த டைமில் தெரியாது. அது எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அதோடைய இது வந்து தெரியுது. சில நேரங்களில் நம்மளோட ரிலேஷன்ஷிப், நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம எப்படி வளர்கிறோம், நம்ம எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர், உண்மை. நம்ம என்ன தாட் ப்ராசஸில் இருக்கிறோம், அவர் என்னை எப்படி ஷேப் பண்ணுறாரு, நான் எப்படி அவரை வந்து ஷார்பன் பண்ணுறேன் இல்லாட்டி ஷேப் அப் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு காம்ப்ளிமெண்டிங் இஃபெக்டில் வந்து நம்ம வந்து வளர்கிறோம். வளர்ந்து நம்ம டீப் ரூட்டட் ஆகும்பொழுது ஒரு டைமில் அது வந்து வெளியில் அது தெரிகிறது வந்து இந்த மாதிரியான ஒரு தளங்களில் தான் அது தெரியும். தெரியும். நம்மளோட ஸ்ட்ரென்த்தை நம்மளால் காமிக்க முடியுது. ஏன்னா இது ஒரு பர்பஸ்ஃபுல் லிவிங் இல்லையா. எஸ். இப்போ ஒரு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ சான்ஸ், இட் இஸ் அ சாய்ஸ். எஸ். எல்லாருக்கும் வந்து அப்படி சும்மா எடுத்து எம்ப்ரேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ் அ சாய்ஸ், இட்ஸ் அ கான்ஷியஸ் டிசிஷன் ஒருத்தங்க எடுக்கிறாங்க லைஃப்பில். அந்த சாய்ஸை வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ணி அதை வந்து ஒரு பர்பஸ்ஃபுல் லிவிங் ஃபார் எவ்ரிபடி அமைக்கிறதுக்கு வந்து ஒரு தரமான பார்ட்னர்ஷிப், அது வந்து நட்பு, அது வந்து ஃபேமிலியாகவும் அமைஞ்சிருக்கிறதுங்கிறது கூடுதலான ஒரு பட் வந்து ஒரு ஒரு குடும்ப தலைவியா நீங்கள் அதை தாண்டிய பொறுப்புகளே இப்போ வகிச்சிட்டீங்க. அதையும் தாண்டி இருக்கிறப்பெல்லாம் எந்த இடத்துலையாவது உங்களுக்கு அரசியல் வந்து கொஞ்சம் கடினமாக தான்ப்பா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துருக்குதா, இல்லை இப்போ இருக்க அந்த மாதிரி கொடுக்கலையா? அதுக்கு சொல்லணும்னா எங்கள் அம்மாவுடைய இதை நான் சொல்லணும். எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே வளரும் போதே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு ப்ராப்ளமாக எங்களை பார்க்கவே விட மாட்டாங்க. இதை நீ வந்து ஒரு ப்ராப்ளமாக பார்க்கக்கூடாது. அது ஒரு ஒரு இயற்கையாகவே ஒரு பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கலாம். அந்த டைமில் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். நான் காரணியில் படிக்கும்போது ஐ ட்ராவல் இந்த நைட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சிரமம்னு பார்க்கக்கூடாது. பிரச்சனை கிடையாது. இது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். அண்ட் எங்கள் அம்மா வந்து ஷீ இஸ் வெரி மல்டி டாஸ்கிங். இந்த வயதில் கூட அவங்களால இன்னும் என்னோட பிள்ளைங்களும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஓகே. ஸோ ஷீ இஸ் வெரி மல்டி டாஸ்கிங். அதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்துருக்கிறேன். அவங்களால எவ்வளோ விஷயத்தையும் அகாமடேட் பண்ண முடியும். நீங்கள் இன்னைக்கு புதுசாக ஒரு 10 விஷயத்த சொல்லுங்கள், அதையும் அவங்க அகாமடேட் பண்ணிப்பாங்க. ட்விட்டரில் அக்கௌண்ட் இருக்கும் போல் இருக்கு. இல்லை, எனக்கு நம்ம நிறைய வாட்டி சொல்லுவாங்க, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏதாவது சொல்கிறது, ஒரு பேசுறதுக்கு அழகாக இருக்கும் அப்படி பேசிப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவில் ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி நிறைய பெண்களும் இருக்கிறாங்க. ஆண் இருக்கலாம், முடியாது. பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி நிறைய பெண்கள் தான் இருக்கிறாங்க. என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி என்னுடைய அம்மா இருக்கிறாங்க, என்னுடைய சப்போர்ட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னோட சிஸ்டர் இருக்கிறாங்க. என்னுடைய அம்மாவுடைய இது எப்படின்னா, நான் இன்ஜினியரிங் எல்லாம் முடித்து காலேஜ் போய் வேலை சாம்சங்லாம் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். நமக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் வெளியில். அப்போ யாரோ ஒருத்தர் அம்மா கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீங்க, எப்போ ஊருக்கு போவீங்க? பிகாஸ் அவங்க என் கூட தான் இருந்தாங்க துபாயில், இப்போ கன்னியாகுமரி போவாங்க. அப்போ அம்மா ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க, பெண்களை படிக்க வச்சா மட்டும் போதாது, பெண்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கும் அம்மா ஹெல்ப் பண்ணணும். முக்கியமான வார்த்தைங்க அது. நிறைய பேர் வந்து பெண்ணை படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு நான் என் பொண்ணை படிக்க வச்சிட்டேன் அப்படின்வாங்க. ஆனால் பெண்களோட வாழ்க்கையோட சக்ஸஸ் வந்து வெறும் பெண்ணை படிக்க வைக்கிறது மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் ஆகலாம், வேலைக்கு போகலாம், குழந்தைகள் பிறக்கும், 2 குழந்தைகள் ஆகலாம். அப்போ அந்த குழந்தைங்களை பார்த்துக்கணும், தாயை போல் பார்த்துக்கணும், பாதுகாப்பாக பார்த்துக்கணும், நலமாகவும் பார்த்துக்கணும். அப்போ அந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆள் வந்து ஒரு தாயாக தான் இருக்க முடியும். அது ஆணின் தாய், அவங்க ஹஸ்பண்டுடைய அம்மாவாக இருக்கலாம், இல்லை பெண்ணனோட அம்மாவாக இருக்கலாம். நான் சொல்கிறது அம்மாங்கிற அந்த கேரக்டர் தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வீட்டில் மதர்-இன்-லா கூட அம்மாவோட ரோல் அழகாக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அம்மா அதே மாதிரி இப்போ என்னுடைய இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐ ஹாவ் அ ஸ்பெஷல் சைல்டு. என்னோட 2வது குழந்தை ஸ்பெஷல் சைல்டு. அப்போ அந்த ஸ்பெஷல் சைல்டு வந்து நான் எக்ஸ்ட்ராவாக கேர் கொடுத்து பார்ப்பேன்.
என்னோட ஒர்க் ஷெட்யூல்லே வந்து அதை நாங்கள் வந்து அடிஷ்னலாக டைம் எடுத்து அவளுக்கான தெரப்பீஸ் அவளுக்கு கொண்டு போய் விடுறது எல்லாமே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுவோம். அதுக்கும் எனக்கு வந்து ஒரு தங்கை போல் வந்து தஞ்சாவூர்லேருந்து ஒரு சிஸ்டர் வந்து எங்கள் கூடயே ஓகே தங்கி இருந்து ஓகே பார்த்துக்கிட்டாங்க. ஓகே ஸோ ஷீ இஸ் அ பிக் சப்போர்ட். என்னோட சிஸ்டர், என்னோட பெரிய குழந்தையுடைய கிளாட் எக்ஸாம்ஸ் இப்போ நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி 10th அவளுக்கு போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கும்போது எனக்கு இங்கே வந்து 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் தேர்தல். ஓகே அவள் தான் அங்கே துபாயில் வச்சு அவள் வீட்டில் தான் ஷி வாஸ் தேர். அண்ட் அந்த ருட்டீன்ஸ் அந்த ஷெட்யூல் லைக் அ மதர் தே டேக் மிகப்பெரிய கேர். ஒரு வேலை அது. ஆமாம் ஆக்சுவலி கம்பேரிட்டிவ்லி அது ஒரு பெரிய வேலை அது. ஆமாம் இப்போ கூட அவளுடைய கிளாட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் அவளுடைய கான்ட்ரிபியூஷன். ஸோ ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு கிளீஷேவான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் அனுபவ அடிப்படையில் ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக சொன்னீங்க அது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கிளீஷேவாக சொன்னால் தான் சொசைட்டியில் வந்து ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கும், எல்லாம் எதிர்த்துருவாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அப்படிலாம் இல்லைங்க, இதாங்க ஃபேக்ட் அப்படின்னு சொன்னது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த கடினமான பாதைகளையும் சொல்லியிருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப சுட்டியான பொண்ணா, இல்லை ரொம்ப துருதுருன்னு இருக்கிற பொண்ணா, இல்லை ரொம்ப நான் உண்டையே வேணும்னு இருப்பேங்க அப்படின்னு இருக்கிற ஆளா நீங்கள் ஸ்கூல் காலேஜ் டேஸ்லலாம் எப்படி? நீங்கள் சொல்கிற சுட்டி அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஓகே ஐம் அ ஸ்டூடியஸ் பர்சன். ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பேன். நீங்கள் ஒன்றும் வேணும்னு இருப்பீங்க அப்போ. இல்லை எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ம் 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 ஆனால் அந்த மாதிரி காசிப் பண்ணுறது எனக்கு அப்போலேருந்தும் பிடிக்காது. இப்போ அதனால எனக்கு அந்த அந்த ஜோனுக்குள்ளே நான் போகவே மாட்டேன். பட் மீனிங்ஃபுல் வெரி பர்பஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ் அஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எனக்கு இப்போவும் இருக்குது. ம். அதை நான் இன்னும் ரிலீஸ் பண்ணுறேன். இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க, கான்க்ரீட்டாக பேசுகிறீங்க. உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்ன ஆக்சுவலி? என்ன பண்ணுவீங்க? நல்லா பேசுவீங்களா, பாடுவீங்களா, என்ன பண்ணுவீங்க? அப்படி இல்லை. ம் நான் வி யூஸ் டு சி மூவிஸ். ஓகே நிறைய டீப்பாக திங்க் பண்ணுவேன். ம் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எனக்குள்ள நிறைய தாட் ப்ராசஸ்க்குள்ளே நான் போவேன். நான் ஆழமாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து புரிஞ்சுப்பேன். ஓகே என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள், வாழ்க்கை, அது கொடுக்குற சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஆழமாக புரிஞ்சுப்பேன். ம் ம் சாலமன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நிறைய பேசுவோம். சாலமன்ட்ட தான் நிறைய பேசியிருக்கேன். லைஃப்லேயே சொல்ல போனோன்னா மோர் தென் அ ஹஸ்பண்ட் ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தான் ஓகே சொல்லணும். ஓகே ஸோ நிறைய ஷேர் பண்ணுவோம். அதுதான் வந்து செழுமைப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஓகே சிந்தனையை வந்து செழுமையாக்குறது. எங்கள் 2 பேருக்குமே வந்து பேசுறது, ஒருத்தருக்கு ஒருத்தருடைய நியூ தாட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆமாம். ஆக்சுவலி. இன்னொன்று, இப்போ நீங்கள் இவ்வளவு விஷயங்கள் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. பட் பாலிடிக்ஸை சூஸ் பண்ணுறது நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதை சூஸ் பண்ணும்போது எங்கேயாச்சும் ஃபேமிலிக்குள்ளேயோ அல்லது மற்றவங்களையோ ஒரு தடை, வேண்டாம் மரியா இது தவறாக இருக்குது, இது சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி தடை ஏதாச்சும் வந்துச்சா? நீங்கள் எதாவது ஃபேஸ் பண்ணீங்களா அதை? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவான ம் ஒரு விஷயமே வந்து என்னோட ஃபேமிலிக்குள்ளே வரல. ஆனால் வந்து ஆம், ஆம், ஒரு 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 பயம் எப்படி இருக்கும்னா, இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் வந்து நிறைய பேர் வந்து அரசியலுக்கு போய் நிறைய பணங்களை இழந்துருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும். அதில் வந்து அவங்க ரொம்ப காஷியஸாக இருந்தாங்க. ஐயோ வில் ஷி லூஸ் அ லாட் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம இருக்கிற ஒரு கட்சி அப்படிங்கிறது வந்து பணத்தை முன்னிறுத்தி பண்ணுற ஒரு அரசியலை நம்ம பண்ணலை. மக்களை முன்னிறுத்தி, நம்மளுடைய உழைப்பை முன்னிறுத்தி, நம்மளுடைய இன்வால்மெண்ட் கமிட்மெண்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். அது பாலிடிக்ஸில் நம்மளால் இந்த நேரத்தையும் உழைப்பையும் உண்மையான ஒரு அந்த ஒரு பயணத்தை நம்மளால் பண்ண முடியும், அதை கொடுக்க முடியும் அப்படின்னா அதுவே மக்கள் அரசியலுக்கு போதுமானதாக இருக்குது. விளம்பரங்கிறது தேவைதான். ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கான பொருள் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்களாம் பயப்படுற மாதிரி. ஸோ அதை நம்ம நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களாலையும் அதை சப்போர்ட் பண்ணி ஏற்றுக்க முடிஞ்சிச்சு. அஃப்கோர்ஸ் நீங்கள் ரொம்ப ஸ்டுடியஸ் கேர்ளாக இருந்திருக்கிறீங்க, அப்புறம் ரொம்ப கமிட்மெண்ட்டான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கிறீங்க. பொழுதுபோக்காக என்னெல்லாம் வந்து பண்ணுறீங்க ஆக்சுவலி? அண்ட் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? அஃப்கோர்ஸ் நீங்கள் முழு நேரம் ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் இருந்தாலும், சாம்சங் போன்ற ஒரு பெருநிறுவனத்தினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க சைமல்டேனியஸாக? ஆஸ் அ பிஸ்னஸ் சொல்கிறீங்களா? எஸ். ஓகே. நம்ம வந்து சே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹவ் ஸ்டார்டட் ஆஃப் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அதுக்குள்ளே வந்து வி ஹவ் சே மீடியா அண்ட் சே பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், வி ஹவ் சே ஸ்டோர் அண்ட் சே எனர்ஜிஸ் பிரைவேட் ஓகே சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஓகே சொல்லிட்டு ஒரு 4 கம்பெனிஸ் வந்து சே குரூப் ஆஃப் கம்பெனிஸ்குள்ளே இருக்குது. சே மீடியா இஸ் கம்ப்ளீட்லி இன்டு டாக்குமெண்ட்ரி ஃபில்மிங், அந்த மாதிரியான ஒரு ரீசெண்டாக உங்களுடைய பால பிரஜாபதியோட இன்டர்வியூ பார்த்தா ரொம்ப அருமையாக இருந்தது, தேங்க்யூ செழுமையாக இருந்துச்சு. தேங்க்யூ. ம் பட் சே மீடியா டஸ் தட். சே ஸ்டோர் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அன் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். ம்
Che Packers and Movers is mobility, moving goods from another's place. அதுக்கப்புறம் we have Che Energy into renewable energy and energy solutions management. So இதெல்லாமே வந்து we have started. ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. ஸோ தெர் இஸ் அ டீம் பிஹைண்ட் தட். அவங்க தே டேக் கேர் ஆஃப் இட். நம்மளால் ஃபுல் டைம் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. லைக் 9 to முன்னாடி பண்ண மாதிரி 9 to 5ங்கிற அந்த ஜாப் கமிட்மெண்ட்டை கொடுக்க முடியாது. பட் வீல் பி தேர் ஆஸ் அ லீடர்ஷிப் டீம் அண்ட் அ மென்டரிங் டீம் டு பி டு ஆஸ் அ கைட் அண்ட் அதெல்லாம் பண்ணுவோம். நம்ம ஆஸ் அ லீடர்ஷிப் டீம் வி ஆர் தேர். நான் சாலமன் இஸ் தேர் அண்ட் வி ஹவ் வேறு பீப்புள் இருக்காங்க. ஸோ அதோடைய இது போகுது. ப்ளஸ் நம்மளுடைய கோர் தாட் என்னவாக இருந்ததுன்னா, என்னுடைய ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு நம்மளுடைய பிஸ்னஸில் வேலை வாய்ப்பை கொடுத்து நிறைய அவங்கள வந்து வி நீட் டு எம்பவர் தம் டெக்னாலஜி வைஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸில் ஒரு பார்வையை ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய நோக்கமாகவும் இருந்துச்சு. எங்களோட பிஸ்னஸை நாங்கள் சென்னையில் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி பெங்களூர், இல்லாட்டி ஒரு 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 Tier 1 மெட்ரோஸில் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் எங்களுக்கு வந்து எங்கள் ஊரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இதனால தான் வந்தது. எங்கள் ஊரின் இளைஞர்களுக்கு முதல் கட்டமாக ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷரை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ தட் இஸ் அ பிஸ்னஸ் தட் வி ஆர் ரன்னிங் அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ். குடும்பத் தலைவி, அரசியல்வாதி, பிஸ்னஸ் பர்சனாலிட்டி. ஸோ இதெல்லாம் இதுக்கு நடுவில் என்ன பொழுதுபோக்கான விஷயங்கள் இருக்குது? ஏன்னா இன்னைக்கு பொழுதுபோக்குக்குள்ளே இருக்கிறவங்களும் அரசியலில் வராங்க. இப்போ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பொழுதுபோக்கு என்னன்றது இருக்குல்ல. ஐ என்ஜாய் டூயிங் வாட் ஐ டூ. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள்கிட்ட பேசுறது பிடிக்கும். அது என்னுடைய ஒரு 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 லெட் லூஸான ஒரு விஷயம். ஐ ஹாவ் பீப்புள் என்னுடைய ஆஃபீஸ்லேயே இருக்காங்க பசங்க. அப்படி பேசும்பொழுது நிறைய பரவாயில்லையே, நல்லா சிந்திக்கிறாங்களே, நல்ல புதிய கருத்துக்கள், நோயிங் நியூ இன்ஃபர்மேஷன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அவங்க கிட்ட பேசுவேன். அப்ப பொழுது போக்கல, அது பொழுது ஆக்கம் ஆக்சுவலி இல்லையா? செய்திகளை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது எனக்கு அதுதான் ஐ லைக் டூயிங் தட். மற்றபடி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான இது. அண்ட் எங்களுடைய ஊருடைய பொழுதுபோக்கா நாங்கள் பார்க்கறது வந்து கடல். பியூட்டிஃபுல்லான சி. ஒன்றுமே இல்லை அன்னைக்கு, எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து எங்களுடைய பிரச்சாரங்களோ என்னோட மீட்டிங்ஸோ முடிஞ்சு லேட் நைட் ஆகிடும், 10 மணிக்கு மேலே ஆகிடும். அப்போ ரிட்டர்ன் வரும்போது நானும் சாலமனும் அப்படி வி ஆர் இந்த டிப் ஆஃப் இந்தியா. ஆல்மோஸ்ட் எங்களுடைய வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டரில் சி இருக்கு. ஸோ வி கம் டைரக்ட்லி டு அங்கே பீச்சுக்கு வந்து அந்த கடலை பார்த்துட்டு, சி ஸோ மைட்டி, கடல் வந்து ரொம்ப பெருசு இல்லையா, அதை பார்த்துட்டு அதில் உட்காந்து ஒரு சுக்கு காஃபி குடிச்சிட்டு ஏதாவது பேசிட்டு, அங்கே இருக்கிற ஆள்கள் வருவாங்க, அப்பவும் they'll come, நம்மளை பார்த்து பேச வருவாங்க, ஏதாவது பேசுவாங்க. அவங்களோட வாழ்க்கை, இன்னொருத்தரோட வாழ்க்கையை நம்ம வந்து கேட்கறதுக்கும் பார்க்கறதுமே வந்து அவ்வளோ உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யங்க அது. ஆமாம், சின்னதாக ஒரு சைக்கிளில் ஒரு சுக்கு காஃபி வச்சுட்டு ஒரு தாத்தா வருவார். சும்மா பேச்சு கொடுத்தோம் அப்படின்னா, தாத்தா என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் ஒரு கதையை சொல்லுவார், பையனுக்கு படிப்பு, அது ஒரு தென் வி ஸ்பீக் அபவுட் இட். நானும் சாலமன் அதுக்கப்புறம் நிறைய பேசுவோம் அதை பற்றி. அது ஒரு நல்ல ஒரு அனுபவமான ஒரு பொழுதுபோக்கு. ஆக்சுவலி இப்போது கொஞ்சம் சீரியஸான இடத்துக்கு வந்துடுவோம். இவ்வளோ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க. அப்போது பேசிக்காக உங்களுக்கு வந்து சொசைட்டி பற்றின தாட்ஸ் வந்து உங்களுக்கு எர்லியாகவே உங்கள் மனசுக்குள்ளே வந்திருக்குது. இப்போ ஃபெமினிசம் அல்லது பெண்ணியம் குறித்தான பார்வை அப்படிங்கிறது நிறைய பேர் தமிழ்நாடு அதுவும் ரொம்ப ஒரு முற்போக்கான சிந்திக்கக்கூடிய ஒரு மரணமாக இருக்கிறதுனால பொதுவாகவே அதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கிறதுனால கேட்குறேன், அவேர்னஸ் வருதோ அல்லது வரத்துக்கு முன்னாடியோ ஃபெமினிசம்னா இதுதான் அல்லது பெண்ணியம் குறித்து நம்ம இந்த சிந்தனை தான் வச்சுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு இருந்திருக்குதா? உங்களுடைய பார்வையிட்ட ஆக்சுவலி என்னோட பார்வை அப்படிங்கிறது என்னுடைய மாவட்டத்தின் சிந்தனையிலேருந்து தான் வரும். இல்லாட்டி என்னுடைய சொசைட்டி, நான் பழகின மக்கள் அப்படின்னு தான் வரும். வெளியிலேருந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நாலேஜ், நம்ம வெளியில் அப்படி இப்படி ஓ இது மாதிரிலாம் நடந்திருக்குதா, இங்கே இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு. பட் என்னுடைய சர்க்கிளில் அந்த மாதிரியான எந்த இதுவும் கிடையாது. எங்களுடைய மாவட்டத்தில் உண்மையாகவே பெண்களை முன்னிறுத்தி நிறைய வேலைகளை பண்ணுவாங்க. அந்த மரியாதையாக இருக்கட்டும், அவங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரமாக இருக்கட்டும். என்னுடைய மாமா வந்து என்னுடைய அத்தையோட பேரை கூட சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அப்படி ஆமாம், பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. அப்படி நான் பார்த்து அப்படி தான் வளர்ந்துருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க, இது கரெக்டாக இருக்குமாம்மா, இது பண்ணால் சரியாக இருக்குமாம்மா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை பார்த்து வளர்ந்துருக்கிறேன். என்னுடைய ஆச்சி தாத்தாவாக இருக்கட்டும். ஸோ அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர். நான் அதை எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்ண விரும்பலை. எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம்.
நான் பார்த்து வளர்ந்த இடங்கள்ல பெண்கள் ரொம்ப ஆளுமையாக இருந்திருக்கிறாங்க. அவங்களோட கருத்துக்களை ரொம்ப வந்து வீரியமாக எடுத்து சொல்கிற அளவுக்கான ஸ்பேஸ் இருந்திருக்குது அவங்களுக்கு. அறிவும் ஆற்றலும் இருந்திருக்குது. ஸோ அடிமைத்தனம் அப்படிங்கிற நம்ம நினைக்கிற மாதிரியான அந்த ஒரு 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 நவுனுக்குள்ள அவங்கள வந்து சுருக்க முடியல. பட் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இட் இஸ் ஆல்வேஸ் செரிப்ரல் ஈக்குவலன்சி நான் பார்க்குறேன். ஓகே. ஒரு பெண்ணும் ஆணும் அப்படிங்கிறப்போ வந்து இட் இஸ் நாட் அ ஜெண்டர் பயஸ் ஆர் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. இட் இஸ் ஹவு வெல் யூ திங்க் அண்ட் ஹவு வெல் ஐ திங்க். என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அவ்வளோதான். ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு பெண் இல்லாட்டி நீங்கள் ஒரு ஆண் அப்படிங்கிறனால நான் இன்கம்பிட்டென்ட்டோ நீங்கள் இன்கம்பிட்டென்ட்டோ நீங்கள் கம்பிட்டென்ட் ஆர் நாட் டைம் அப்படிங்கிறது மாதிரி கிடையாது அப்படின்னு வி பிலீவ். அண்ட் அது நம்மளோட செயல்பாடுகள் தானே. உண்மை. ஒரு பெண்ணாலையும் வந்து அதை அந்த அளவுக்கு பொட்டென்ஷியலாக ஈக்குவலாக குவாலிட்டியாக டெலிவர் பண்ண முடியுது, முதல்ல சிந்திக்க முடியுது அப்படிங்கிறது தானே பெரிய விஷயம். எஸ். ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ டோன்ட் see தட் ஃபெமினிசம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு டேபுவாக எடுத்துட்டு இதை வந்து நான் ஒரு நான் செஞ்சே காமிக்கணும். என்னுடைய ஐடென்டிட்டியாக இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா ஐ ஃபீல் தட் இட் இஸ் அ வெரி கோ எக்ஸிஸ்டிங் சொசைட்டி. அண்ட் சில விஷயங்கள் ஒரு பெண் பண்ணணும், பெண் பண்ணுனா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சில விஷயங்கள் ஆஸ் அ ஃபாதர் ஆஃப் த ஹோம் வந்து ஒரு மேல் ஆர் மேன் பண்ணால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அது பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக ரொம்ப கிளியர் லைனை ட்ரா பண்ணிவிட்டு திஸ் இஸ் மைன், திஸ் இஸ் யோர்ஸ், இது நீ பண்ணால் நானும் ஏன் பண்ணணும், இல்லாட்டி நான் பண்ணுறதை நீ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்குள்ளே போயிட்டு அதை வந்து ஒரு அன்டேஸ்ட்ஃபுல்லாக மாற்ற வேண்டாம். ஓகே. ஒருத்தருடைய நேச்சர், ஒருத்தருடைய பொட்டென்ஷியல் டு டெலிவர், அதோடைய இதில் நம்ம டெலிவர் பண்ணோன்னா எல்லாருமே எக்ஸிஸ்ட் பண்ணலாம். சக மரியாதைங்கிறது நீங்கள் முடிச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட அங்கேயே வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் தொடர்ச்சியாக பாலிடிக்ஸை பார்த்து பொலிட்டிஷியன்ஸை பார்த்து தான் வளர்ந்துருப்பீங்க ஓரளவுக்கு. அப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெண் அரசியல் ஆளுமைனா யாரை சொல்லுவீங்க? அது இன்சைட் தமிழ்நாடோ அவுட் சைட் தமிழ்நாடோ யாராக வேணா இருக்கலாம். இவங்களை பிடிக்குங்க, கொஞ்சம் நல்ல ஆளுமை. ஏன்னா நீங்கள் படிக்கிறீங்க, பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, பழகுறீங்க, அதனால் கேட்குறேன். பிடிச்ச பெண் ஆளுமைனா யாரை ஞாபகத்துக்கு வராங்க உங்களுக்கு? பொலிட்டிக்கலி அப்படின்னு நான் டிஃபைன் பண்ண விரும்பலை. ஏன்னா பொலிட்டிக்ஸுங்கிறது ஒரு வே ஆஃப் லைஃப் தான். ஓகே. அதை வந்து ஓகே. நான் ஒரு ப்ரொஃபஷன் அப்படிங்கிற மாதிரி மட்டுமே பார்க்கல. எஸ். இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். புரிஞ்சுக்கிறேன். ஓகே. ஸோ அதில் வந்து ஐ டேக் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃப்ரம் மெனி. இப்போ இந்திரா நூயியாக இருக்கட்டும், என்னுடைய ஓன் அம்மாவாக இருக்கட்டும், அதே மாதிரி என்னுடைய மதர் இன்லாவாக இருக்கட்டும். நான் சொல்கிறேன்ல, என்னுடைய இன்ஸ்பிரேஷன்ஸை நான் வெளியிலலாம் போய் பெருசாக தேட ஓகே. தேவையில்ல. ஓகே. என்னுடைய மதர் இன்லா எப்போவுமே சொல்லுவாங்க, நான் நேச்சுரலி அப்படிப்பட்ட கேரக்டர் தான், பட் தென் ஷீல் ஆல்வேஸ் டெல், நீ யாரையும் வந்து தப்பாக பேசிடக்கூடாது, கடிந்து இப்போ வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து அப்படி ஒரு எதிர்ப்பு சொல் கூட வரலங்க உங்கள்ட்ட இருந்து. கடிந்து பேசுறதோ இல்ல யூசுவலா வந்து ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல, ஆமா, அந்த புரியுது மாதிரி புரிஞ்சுங்க அந்த மாதிரி பேசிராதம்மா அப்படின்னுவாங்க. நான் நேச்சுரலா அப்படிதான், பட் ஷீல் என்ஷூர். அப்போ நான் நினைக்கிறேன் அவங்களுடைய தாட்ஸ் வந்து எவ்வளோ பாசிட்டிவாக நம்ம வந்து ஓகே. ஒரு விஷயத்தை வந்து பாசிட்டிவாக கொண்டு போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரி, ஓகே, ஐ டேக் தட் as an இன்ஸ்பிரேஷன். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. யா ஓகே. இவ்வளவு பர்ஸ்பெக்டிவ்ஸில் நீங்கள் இருக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம நகர்றோம். இவ்வளவு டவுன் டு எர்த்தாக இருக்கிற ஒரு ஆள், அப்புறம் ரூட் லெவலில் கனெக்டடாக இருக்கிற ஆள், ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் பேக்ரவுண்டில் பயணித்த ஒரு ஆள், எப்படிங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை ஏற்றுக்கிட்டு நடைபெற ஒரு கட்சியில் வந்து சேரணுங்கிற ஸ்பார்க் வந்துச்சு? அதுக்கான ஸ்பார்க் ஒரு இடத்துல இருக்கும்ல. நான் இங்கே நான் தமிழ் தேசியம்ங்கிற கோட்பாடை நான் தவறாக சொல்லலை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது இப்போ தான் வந்து ஒரு எமர்ஜிங் ஐடியாலஜி. அதுக்குள்ளே நான் போய் எனக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு தாட் இருக்கும், ஒரு ஸ்பார்க் இருக்கும். அந்த தீப்பொறி எது ஆக்சுவலி? ஸோ இது வந்து வே பேக் இன் 2009. என்னோட பெரிய பொண்ணு வந்து May 17th ஆல்மோஸ்ட் 8 PM அந்த டைம் தான் பிறந்தாங்க. முக்கியமான நாளுங்க. ஆமாம், அன்னைக்கு தான் பிறந்தாங்க அவங்க. அப்போது அது வந்து ஒரு நாங்கள் மகிழ்வாக செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டைமில் உலகம் வந்து வேறு மாதிரி போயிட்டு இருந்தது. அப்போது தட் இஸ் வென் வி கனெக்டட். ரொம்ப இது என்ன நடந்திருக்குது, இது எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறது ஒரு ஒரு ஸ்பார்க்காக இருந்தது. அதுக்கப்புறம் நடக்கிற அந்த அரசியல் விஷயங்களை வந்து நம்ம கவனிக்கிறோம். அப்போ நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது. ஆனால் அந்த டைமில் இவ்வளோ தூரத்துக்கு மீடியாவுடைய ப்ரெசன்ஸ் கிடையாது. ஆமாம். ஸோ நம்மளுக்கும் நிறைய செய்திகள் வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இங்கே களத்தில் இல்லை, வி வேர் இன் கல்ஃபில் இருந்தோம். அதுக்கப்புறம் 2014 எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருந்தது.
அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறுறாங்க. இப்போ வாட் இஸ் மோடி டெல்லிங் அப்படின்னு வச்சு பார்க்கும்பொழுது எல்லாமே ப்ரோ டெவலப்மெண்ட். நம்ம இவ்வளோ நாள் ஊழல் அரசியலில் இருந்திருக்கிறோம். 2G ஸ்பெக்ட்ரமாக இருக்கட்டும், இல்லை வேரியஸ் Yes. ஸ்கேம்ஸாக இருக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை. அண்ட் தென் ஹீ வாஸ் டாக்கிங் அபவுட் நேஷ்னல் பாலிடிக்ஸ், தேசிய ஒரு இதில் தேசிய அரசியல், வளர்ச்சி, வேலை வாய்ப்பு அப்படிங்கிற அப்படி. மாதிரி பேசுகிறாப்புல. அப்போ நம்ம யோசித்து பார்க்கும்பொழுது வி ஆர் அ பார்ட் ஆஃப் இந்தியா, பட் வாட் இஸ் இட் ஃபார் ஆர் ஸ்டேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு ஐடியாலஜி, நம்மளுக்குன்னு ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்ஸ் இல்லை. அப்போ அவங்க பேசுகிற அரசியலை என்னுடைய மாநிலத்தோட நான் எப்படி பொருத்தி பார்க்குறது, எந்த ஆங்கிளில் எந்த கட்சியோட நான் பொருத்தி பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் நாம் தமிழர் கட்சியுடைய ப்ரெசன்ஸை வந்து நாங்கள் ஒரு ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். இல்ல, As a மற்றவர்களை family. பிறந்துள்ள காரணம் என்னன்னு கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் டிஎம்கே, ஏடிஎம்கே, இவங்களாம் ஸ்டேட் பார்ட்டிஸ் தான் So, ஆக்சுவலி. இந்த ஸ்டேட் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இவங்க சொல்கிற மாதிரியான ஒரு ஊழலாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நான் கம்பீட்டன்சி இன் ஒரு கரை இருக்கு. நான் கம்பீட்டன்சி இன் கவர்னன்ஸ். தே டோன்ட் ஸ்பீக் தி ஐடியாலஜி. இல்லை, நம்ம வந்து ஒரு தமிழ் நேஷ்னலிஸ்டிக் ஐடியாலஜி பற்றி பேசுகிறோம், இயற்கை சார்ந்த அரசியல் பேசுகிறோம், தமிழ் இனம் தமிழ் மொழின்னு பேசுகிற ஒரு விஷயம். திஸ் இஸ் மைன், இதுக்கு இந்த ஜியாகிரபிக்கு எனக்கு ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு பேசுறது வந்து, இப்போ மோடி வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குன்னு அவர் பேசுறாருன்னா, நம்ம ஒரு மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்ட ஒரு நாடு. அப்போ என்னுடைய ஜியாகிரபிக்கான அரசியல் எது, யார் பேசுறாங்க? ஸோ தென் நாம் தமிழர் கட்சி அண்ணனோட பேச்சு, அவர் எனக்கு புக்கில் படித்த கேரக்டர்ஸ் எல்லாம் அதிகமாக பேசுகிறாரு. புக்கில் நம்ம வந்து சும்மா ஒரு 2 சென்டென்ஸில் ஒரு விஷயங்களை படிச்சுட்டு போயிடுவோம். இவ்வளோ டீப்பாக இவ்வளோ எடுத்து பேசுகிறாரு, இவ்வளோ வரலாறு இருக்குது, நமக்கு தெரியாது. வி ஃபீல் வெரி அஷேம்ட் ஆக்சுவலி. நம்ம நல்லா படித்து இது பண்ணாலும் மேபி நம்மளோட எக்ஸ்போஷராக இருக்கட்டும், பட் அண்ணன் வந்து அதை நிறைய டீப்பாக பேச 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 ஓகே தெர் இஸ் அ பொலிட்டிக்கல் ட்ராவல் தட் வி ஹாவ் டு டூ வித் திஸ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அதுலேருந்தே பார்ட்டியில் நம்ம வந்து ஒரு அடிப்படை உறுப்பினராக நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அங்கே இருக்கும் பொழுது அதிகமாக காணொளிகள் பார்க்குறது, செய்திகளை உள்வாங்கிக்கிறது, இந்த மாதிரியான இது. 2018க்கு அப்புறம் தான் வந்து கட்சியில் ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது வந்தது. தீபக் ஸ்டார்டட் ஆஃப் வித் செந்தமிழர் பாசறை அமீரக பொறுப்பு, அதுக்கப்புறம் வளைகுடா பொறுப்பு எடுத்தாங்க. தென் நான் அதுக்கப்புறம் லேட்டர் 2019ல் மகளிர் பாசறை பொறுப்பு எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த ட்ராவல். ஆக்சுவலி பெண்கள் வந்து பாலிடிக்ஸ் சூஸ் பண்ணும்போது பார்ட்டியை ரொம்ப வைஸாக தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து சூஸ் பண்ண பிறகு அந்த கட்சியினுடைய தலைமையோ அல்லது பொதுவாக இருக்கிறவங்களோ கூட என்னப்பா அப்படின்னு இருக்கேன்ற மாதிரி பல சிந்தனைகள் வரலாம். பட் இந்த கட்சி தான் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு 50-50 அப்படிங்கிறத கொடுத்து இது பண்ணாங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு சரியான தலைவராக எனக்கு தெரிஞ்சார், இந்த காரணத்துக்காக தான் நான் போய் இணைஞ்சேன் அப்படின்னா, ஆஸ் அ பர்சனாக அவர் இந்த இடத்துல நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க? அகைன் நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஒரு நேஷ்னலிசம் பேசிகிட்டு இருக்கிற ஒரு பார்ட்டியிலேருந்து நான் ஸ்டேட் கவர்னன்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். அதே டைமில் நான் டிஸ்ட்ரிக்ட் கவர்னன்ஸ் பற்றி பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஏன் எனக்கு சீமான் அண்ணனை ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, அவர் பேசுகிற அரசியல், தமிழ்நாட்டுக்கு பேசுகிற அரசியலை என்னால் அப்படியே டிஸ்ட்ரிக்டில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, என்னோட டிஸ்ட்ரிக்டில் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கான ஒரு அரசியலை அவர் வந்து ஒரு பெருந்திரள் அரசியலாக கொண்டு போயிட்டார். தமிழ் தேசிய அரசியலை தமிழர்களுக்கான, தமிழர்களை ஆளும் மொழி, இனம், அடையாளம், என்னுடைய வளங்கள், இதை நான் வளங்களை எப்படி பயன்படுத்துகிறேன், தற்சார்பு பொருளாதாரம், பெண்களுக்கான அரசியல், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பொருளாதார கொள்கை இப்படின்னு அவர் பேசுகிறது வந்து என்னால் அப்படி அழகாக என்னுடைய மாவட்டத்துக்கு பண்ணும்போது, ஆஸ் அ பொலிட்டிஷியன்னா வந்து ஐம் ஃப்ரம் த பீப்புள் ஃபார் த பீப்புள் தானே. எஸ், ஐம் தேர் வாட் ஆம் ஐ ஃபார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன்? நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எந்த கட்சியிலையும் சேரலாம், ஆனால் நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன்னு ஒன்று இருக்குல்ல. அந்த பொசிஷனை வாங்கியோ இல்லாட்டி அந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ண என்னால் எதுவுமே அங்கே பண்ண முடியாது. ஓகே, அப்போ நம்ம நினைக்கிற ஒரு அரசியலை, இந்த மாவட்டத்தை உண்மையாக நேசிக்கிற, அந்த மாவட்டத்திற்குன்னு ஒரு கனவு இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிஷியனாக இந்த பார்ட்டி கிவ்ஸ் மீ த ஸ்பேஸ் அண்ட் த ஸ்கோப். இல்லை, ஏன்னா எதுக்காக தான் நான் மீண்டும் அதை வந்து கொஞ்சம் கூர்மைப்படுத்துகிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய இந்த கார்ப்பரேட் பேக்ரவுண்ட், அதாவது கார்ப்பரேட் செக்டார்லேருந்து வர்றவங்க அல்லது இன்னுமே அதில் ரொம்ப உச்சபட்சமாக இருக்கிறவங்கலாம் பெரும்பாலும் சூஸ் பண்ணுறதா நான் ஓப்பனாக சொல்லணும்னா பிஜேபி, காங்கிரஸ். அண்டு உங்கள் தொகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வீரியம், வீச்சுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி.
அப்படி இருக்கும்போது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுறீங்கல்ல, அப்போ அது ரொம்ப யூ ஹாவ் அ சாய்ஸ். நீங்கள் மற்ற கட்சிகளுக்கு போய் சேருவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட இதை சூஸ் பண்ணுறீங்களே, அதனால கேட்குறேன் நான். எனக்கு இந்த பார்ட்டி பிடிச்சிருக்கு பிகாஸ் வி ஹாவ் அ விஷனரி லீடர். ஒரு லீடர் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம கார்ப்பரேட்லேயே பார்க்குறோம். யா உங்களுடைய ஒரு தலைவன், ஒரு 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 பெரிய தலைவனுக்கான ஒரு அடிப்படையான ஒரு 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 கேரக்டராக பார்க்கும்போது ஒரு லீடர்ஷிப் அண்ட் யுவர் விஷன். அது ரொம்ப ஒரு முக்கியம். விஷன், அந்த லீடர்ஷிப் அண்ட் விஷன் வந்து கார்ப்பரேட்டில் வந்து ஃபார் த கம்பெனி இருக்கும். பட் டெமோக்ரஸி ஆர் பாலிட்டிக்ஸில் வந்து ஃபார் த பீப்புள் இருக்கணும். எஸ். ஸோ அந்த லீடர்ஷிப் அண்ட் ஒரு விஷன் வந்து எனக்கு எங்கள் அண்ணன் மேலே தான் எனக்கு தோணுச்சுது. ஹி ஹேஸ் அ விஷன். அது நான் ஜெயிக்கிறனோ இல்லையோ, என் மக்களுக்காக என் நாட்டுக்காக நான் இதை பேசணும், இது என்னுடைய அடிப்படை கடமை அப்படின்னு பேசுகிறார் இல்லையா. அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் ரிசல்ட், இட் இஸ் அபவுட் த ப்ராசஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ். என்னால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஸ்கோப், அந்த அட்டானமியை கொடுத்துருக்கிறது. அண்ணனை பொறுத்தளவில் வந்து அவருக்கு அந்த கட்டமைப்பை நிறுவிக்கிட்டு இருக்கிற டைமில் கூட ஆஸ் அ பொலிட்டீஷியனாக ஹி கிவ்ஸ் த ஸ்பேஸ் ஃபார் அஸ் டு டூ அண்ட் ஒர்க். இதை எடுத்து பண்ணுங்க அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதனால அந்த ஒரு ரீசன் எனக்கு இந்த இல்லை, தொடர்ச்சியாக நீங்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 9 and 14லேருந்து நீங்கள் வந்து கூடவே கட்சியை பார்க்குறீங்க அப்படின்னும்போது ஒரு சின்ன ஒரு தொய்வு இருக்கும்ல, தொடர்ச்சியான தோல்விகள் இருக்குது. அலையன்ஸுக்கும் வந்து நாம் தமிழர் கட்சி எங்கேயுமே போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு 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 ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு திரு சீமான். அப்படின்னும்போது எங்கேயாச்சும் போதும்பா இந்த ட்ராவலை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கா உங்களுக்கு? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஏன்னா ஐ ஸ்டில் ஃபீல் பாலிட்டிக்ஸ் இஸ் அ கமிட்மெண்ட் டு பீப்புள். ஓகே. அதை நீங்கள் வந்து ஜெயிக்கிறீங்க ஜெயிக்கலை, யூஆர் அ பாலிட்டிஷியன். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறது ஒரு கேடராக இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் 365 days பாலிட்டிஷியனாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய மைண்ட் செட். அது வந்து அப்படி அந்த அந்த ட்ராவலில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா யுவர் கமிட்மெண்ட் வித் பீப்புள் வில் பி த ப்ரையாரிட்டி. அதில் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய மக்களையும் மண்ணையும் நேசிச்சிங்கன்னா உங்களால் அந்த கமிட்மெண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ண முடியாது. அண்ட் யூ வில் நாட் ஹவ் ரீசன்ஸ் நான் இதில் ஜெயிச்சு இங்கே போய் அங்கே போய். இன்னொன்று, எம்எல்ஏ அப்படிங்கிற பதவி வந்து இட் இஸ் அ நான் எக்ஸிக்யூட்டிவ் ரோல். அதில் எக்ஸிக்யூஷன் பவர் கிடையாது அன்லெஸ் யூ கெட் அ கேபினெட். அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், பஞ்சாயத்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தான் எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குது. சரியா? அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆல் தட் அன் எம்எல்ஏ கேன் டூ இஸ் 2 things. ஒன்று, அவருடைய எம்எல்ஏ லேட்ஸ் ஃபண்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபண்ட்ஸை நீங்கள் எப்படி ப்ராப்பராக மக்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, இது நம்பர் 1. நம்பர் 2, என்னுடைய பெருங்கனவாகிய என்னுடைய மாவட்டத்துக்கோ என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கோ நான் என்ன மாதிரியான பட்ஜெட்ஸ் அலோகேட் பண்ணுறதுக்கு சட்டமன்றத்தில் நான் பேசுகிறேன், நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். அதை வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்களா, சப் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்களா, டெண்டரிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்களா, அண்ட் தென் ஹவு இஸ் இட் எக்ஸிக்யூட்டட், இதை நான் சூப்பர்வைஸ் எப்படி பண்ணுறேன், டிரான்ஸ்பரண்ட்டாக எப்படி என் மக்களுக்கு குட் கவர்னன்ஸை நான் கொண்டு வரதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு லீடர்ஷிப்பை வந்து ஒரு எம்எல்ஏவால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகே. அது வந்து நீங்கள் வின்னிங் பார்ட்டியோடைய எம்எல்ஏவோ நான் வின்னிங் பார்ட்டியோடைய எம்எல்ஏவோ தட் டசன்ட் மேட்டர். பீயிங் அன் எம்எல்ஏ இஸ் அ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக என்னுடைய மாவட்டத்துக்காக என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கான விஷயங்களை என்னால் எஃபெக்டிவாக பண்ண முடியும். ஸோ மக்கள் வந்து அதுலேருந்து மாறுறாங்க. இவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம வந்து ஜெயிக்கலைன்னா இவங்க வந்து எப்படி இவங்க தான் ஆட்சி அமைக்க மாட்டாங்களே, அப்போ இவங்க எம்எல்ஏ ஆகி என்ன, ஜெயிக்கிற கட்சியில் இருக்கிற எம்எல்ஏயே நான் எக்ஸிக்யூட்டிவ் ரோல் தான். அப்படிதானே? உண்மைதான். ஃபேக்சுவலி அதுதான். ஆமா, ஜெயிக்கிற கட்சியில இருக்கக்கூடிய ஒரு ஜெயிச்ச கட்சியில இருக்கக்கூடிய ஜெயிச்ச எம்எல்ஏ நான் எக்ஸிக்யூட்டிவ் ரோல் தான். கேபினெட்ல தான் நீங்க வந்து இது பண்ண முடியும். ப்ராபப்ளி நீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ஃப்ளூயன்ஸ் வித் இந்த பார்ட்டி இருந்துச்சுன்னா உங்களுடைய ப்ரொபோசலை நீங்க கொஞ்சம் கூட டீப்பரா சீக்கிரமா பண்ணி தர முடியும். அதர் தன் தட் உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால பண்ணிட முடியாது. ஸோ ஒரு இஃபெக்டிவான ஒரு எம்எல்ஏ எல்லா சட்டமன்ற தொகுதிக்கும் தேவை. அது வந்து நாட் தட் வின்னிங் பார்ட்டி நான் வின்னிங் கிடையாது. ஏபிளான ஒரு எம்எல்ஏ எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரி மாவட்டம் டிசர்வ்ஸ் சச் கைண்ட் ஆஃப் எம்எல்ஏஸ்.